ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவுமே சோகமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஏன் அப்படி சொல்லி கேட்கல நீங்கள்? முந்தானத்து ரிலீஸ் ஆன கிரிப்டோ டேக்ஸ் 30%ங்கிறது வந்து ரொம்பவுமே மனசில் ரொம்ப பாரத்தை உண்டாக்கிருச்சு எனக்குலாம். உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். ஏன்னா கிரிப்டோ டேக்ஸில் 30%ங்கிறது வந்து அளவுக்கு அதிகமான ஒரு டேக்ஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரிப்டோ டேக்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு தேவையா இல்லையா? சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? அதாவது கிரிப்டோ டேக்ஸ் இருக்கா இல்லையா? பார்த்துருக்காங்களா பார்க்கலையா? நம்பலாமா நம்பப்படாதா? இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவலை போட்டுருக்க. கிரிப்டோ டேக்ஸ் இருக்கா இல்லையா? இல்ல டேக்ஸ் ஏதாச்சும் அறிகுறி இருக்கா முருகேஷா? டேக்ஸ் வர்றத சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? அண்ட் வந்து யூஎஸ்லலாம் வந்து இதோட டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதனால நமக்கு பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா, நம்ம காயினை இப்போவே வித்துடலாமா இல்லை வாங்கி வைக்கலாம், ஹோல்ட் பண்ணி வைக்கலாமா, அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஸோ எந்த இடத்துல தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கும் நம்ம வீடியோவில். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் வீடியோக்குள்ளே வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிரிச்ச முகத்தில் நம்ம அந்த இது வர மாட்டேங்குது. அடிக்கடி கத்தப்படாது, கடுப்பேற்றார் மயிலாடு. ஏன்னா 30% டேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இதில் இந்த பட்ஜெட் தொடரில் சொல்லியிருக்காங்க. பூவாரம் கண்ணோரம் சிங்காரம் பொன்னாரம் பூவாரம். வாங்க 2020, 2022, 2023 வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ டேக்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு இது தேவை, எவ்வளோ பெரிய டேக்ஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் தேவையே இல்லாத அர்த்தம். ஏன்னா வந்து ஷார்ட் டைமில் கூட அவ்வளோ யாருமே இதில் லாபம் எடுத்துருக்க மாட்டோம். உங்களுக்கே தெரியும், காயின் ஸ்விட்ச்லேயோ நம்ம அதை அதிகமாக வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு லாபம் கிடையாது. ஸோ இவங்க விட்ட நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பெரிய அதிர்ச்சிகரமாக தான் இருந்துச்சு எனக்கு. என்னால் முடியலடா. கிரிப்டோ டேக்ஸுக்கு 30%ஆ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அடைச்சிருச்சு நெஞ்சு. ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. அப்போவே நான் ஒரு தோராயமாக ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன், சிந்திச்சு ஆற்றி என்னடா 1000 ரூபாய்க்கு 300 ரூபா, இன்னும் இப்படி போனால் எங்கே போகிறது, 10,000 ரூபாய்க்கு 3000 ஆயிடுச்சு, ஐயோ 1 லட்ச ரூபாய்க்கு 30,000 ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபாய்க்கு ஐயோ 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு, ஐயோ என்னால் தாங்க முடியலை. ஏன்னா எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ பெரிய டேக்ஸை ஏன் வாங்குறாங்க நம்மள்கிட்ட? அதுவும் வந்து நம்மளும் ஒரு பெரிய இன்வெஸ்டர்ஸ்கிட்ட வாங்கினா பரவாயில்ல, நம்மளும் ஏதோ அன்றாட காட்சி மாதிரி வர்றதோ 10 100 கொடுத்து நம்ம வாங்கி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மள்ட்டி 30% டேக்ஸ் வாங்க நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான். நமக்கு வந்து 30% டேக்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம். அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம காயின் ஸ்விட்ச் குப்பையிலேருந்து வந்து விட்டாங்க, இதுக்குள்ள நியூஸ் ஆஃபீஸில் விட்டாங்க. ஸோ கிரிப்டோ டேக்ஸ் வந்து 30% வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து கிரிப்டோ வந்து பேன் கிடையாதுப்பா, இது வந்து உங்களுக்கு லீகல் தான், இந்தியாவில் வந்து லீகல் பண்ணிட்டாங்க, ஆனால் டேக்ஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ டேக்ஸ் வந்து இப்போ கரண்ட் நடைமுறையில் வந்துருச்சான்னு கேட்டால் வரலை. அது நீங்கள் முக்கால்வாசி நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ போடுறது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்னும் காயின் ஸ்விட்ச்லேயே வந்து அந்த டேக்ஸஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து அவங்க அறிக்கை மட்டும் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கைக்கு எடுத்து வந்து அதில் சில நடைமுறை மாற்றம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிரிப்டோ டேக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வரும், எல்லா அமௌண்ட்டுக்குமே நான் கட்டணுமா கேட்டால் அது நமக்கும் தெரியல. ஆனால் சில வேறு அதர் கண்ட்ரீஸில் உள்ள நம்ம டேக்ஸஸ் எடுத்து பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ காயின் ஸ்விட்சுமே பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸுக்கு 30% டேக்ஸ் பண்ணால் நீங்கள் 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கிடைக்கிறதே 1000 ரூபா தான், அதுலேயும் நம்ம 300 ரூபாயை கட்டிட்டு வெறும் நியாயமே இல்லைங்கிறதுலாம் சொல்லப்போனா. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். அதாவது எக்ஸ்சேஞ்சுனா நம்ம இங்கேருந்து வேறு ஒரு ஆளுக்கு வந்து கிரிப்டோ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் ஃபீஸ் மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பிடிசியில் வந்து 1500 நெட்வொர்க் ஃபீஸ் இங்கேருந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா. ஆனால் இப்போ எப்படின்னா 1% வந்து நெட்வொர்க் ஃபீஸ் போடுறாங்க. அதாவது டேக்ஸ் கட்டணுமா, நீங்கள் அனுப்புகிற அமௌண்ட்டுக்கே ஒரு டேக்ஸ் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருந்து உங்களுக்கு நெட்வொர்க் ஃபீஸ் வரும்.
ஸோ பார்த்தீங்கன்னா 1000 அனுப்புனீங்கன்னா அது 1% கணக்கு வச்சுக்கோங்க. 1000 வந்து 1% வந்து 10 ரூபா சம்திங், அது கம்மி தான். இது ரூபாங்கிறது பெரிய விஷயம் கிடையாது, 1%ங்கிறது பெரிய பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஆனால் 30% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுவும் 30% எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த 30% வந்து நம்ம கன்ஃபார்மாக கொடுத்தே ஆகணும். இதுதான் வந்து இந்தியன் ரூல்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1000 சென்ட், அதாவது நார்மலாக நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டோ வேறு மாதிரி சொல்லுனேன். ஸோ கிஃப்ட் கார்டுக்கும் நீங்கள் யாராவது கிஃப்ட் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதே சேம் தான் 1000 ருபீஸ் நீங்கள் ஒரு கிஃப்ட் கார்டு யாருக்கோ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 30% வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிச்சது போக மீதி 700 வந்து அவங்க வாலெட்டுக்கு போகும். இதே சேம் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பும்போது இதே சேமில் தான் வரும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் டேக்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய இதாக பிரிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸில் 2022 உண்டான சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2021 டேக்ஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் டேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் டேக்ஸ் சொல்லி 2 இதாக கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 0லேருந்து சிங்கிள் ஃபில்லருங்கிற தனி மனித எதுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா 0% வந்து $9,950 கிட்ட $10,000 கிட்ட சம்திங். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% டேக்ஸ் தான் போடுறாங்க. இதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் 10% டேக்ஸ் போடுறாங்க. அதே சேம் தான் 9,000லேருந்து 40,000 வரும் 12% போடுறாங்க. அதிகபட்சமே பார்த்தீங்க அப்படின்னா 37% டேக்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷார்ட் டேர்மில், அதான் ஷார்ட் டேர்மில் நீங்கள் உடனே ஏர்ன் பண்ணுறீங்கன்னா. அது மட்டும் இல்லை, அது எவ்வளோ $5,23,601 இல்லை அதுக்கு மேலே போனால் தான் 37% டேக்ஸ் போட்டிருக்காங்க லாபம். அதாவது நீங்கள் லாபம் எடுத்தீங்கன்னா. ஸோ அதே லாங் டேர்ம் கேபிட்டலாக தனியாக பிரிச்சிருக்காங்க. அதாவது நீங்கள் 2021 ஒரு காயினில் வாங்குறீங்க, ஸோ அந்த காயினை நீங்கள் 2022 விற்கிறீங்க, கிட்டத்தட்ட 320 சம்திங். ஒரு வருஷம் கேப்பில் வந்து ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்க, இந்த வருஷம் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் இதே சேம் டேட்டில் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்குள்ளே வந்து அதோடைய லாங் டேர்மில் வந்து கேபிட்டல் கெயின் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு 0% தான் டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லை 40,000க்கு மேலே இருந்து $4,45,000 மேலே அவங்களுடைய நாட்டில் அந்த மாதிரி கெயின் கிடச்சிச்சுன்னா, அதாவது ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா ஸோ 50% டேக்ஸபிள் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே $4,45,000 மேலே அதிகபட்சமே வந்து லாங் டேமுக்கு 20% தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியுது யூஎஸை பொறுத்தவரை. ஆனால் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமே சொல்லாமல் ஸோ டோட்டலாக 30% டேக்ஸபிள் போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பெரிய பிரச்சனைனா கவர்மெண்ட் வந்து இது லீகல் பண்ணிட்டாலும் அதில் வந்து ஒரு நட்டமாகி நீங்கள் அந்த நட்டத்தில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணால் கூட நீங்கள் அதுக்கு டேக்ஸ் கட்டி தான் ஆகணுமா, அதுக்கு எந்த ஒரு பொறுப்பு இருக்காத கவர்மெண்ட் சொன்னால். ஸோ இதெல்லாம் நம்மளை பார்த்தா எப்படிலாம் தோணுன்னு தெரில, வேறு மாதிரி தோணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம டேக்ஸஸ் வேணுமா, ஆனால் வந்து அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னதான் விதத்தில் நியாயம் நானும் கேட்குறேன் உங்களுக்கே தெரியும். ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சி இப்போ வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஹோல்ட் பண்ணி வைங்க. இந்த டைமில் யாரும் வித்துறாதீங்க, அதான் என்னுடைய இதுவும் கூட. ஸோ விற்றீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஆகும். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து இந்த டேக்ஸபிள் ஐட்டம் என்ன மாதிரி கொண்டு வராங்க, 30% எல்லாருக்குமே 30% தானா, இல்லை வந்து யூஎஸில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த டேக்ஸபிள் ரேட்டு மாதிரி வந்து லாங் டைமுக்கு தனியாக ஷார்ட் டைமுக்கு தனியாக ஸோ 10% 12% இப்படி தனியாக பிரிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். யாரும் வந்து தேவையில்லாமல் விற்றுக்கிட்டு, அதாவது ஒரு வாட்டி வாங்கியிருப்பீங்க, ரொம்ப லோ ரேட்டில் வாங்கியிருப்பீங்க, இந்த டைமில் நீங்கள் விற்றுட்டீங்க அப்படின்னா திருப்பி அந்த ரேட்டில் வாங்க முடியாது. ஸோ அதனால் தயவுசெய்து அதை ஹோல்ட் பண்ணி வைங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ நம்ம மேற்கொண்டு பார்ப்போம், அடுத்த டேக்ஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ பாய்.